ரசூல் உங்களிடையே இருந்து கொண்டு நீங்களும் அல்லாஹுவின் ஆயத்துகள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு எவ்வாறு நீங்கள் நிராகரிப்பீர்கள்? மேலும் எவர் அல்லாஹுவை அவன் மார்க்கத்தை வலுவாக பற்றிக் கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்தப்பட்டு விட்டார். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மறிக்காதீர்கள். இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களாய் இருந்தீர்கள். உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைத்து தன் அருளால் அவன் உங்களை சகோதரர்களாக்கினான். இன்னும் நீங்கள் நரக நெருப்பு குழியின் கரை மீதிருந்தீர்கள். அதனின்றும் அவன் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். இறைவனின் தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் யார் தங்களுக்குள் பிரிவை உண்டு பண்ணிக் கொண்டு மாறுபாடாகிவிட்டார்களோ அவர்கள் மாதிரி ஆகிவிடாதீர்கள். அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு. அந்த மறுமை நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்தும் இருக்கும். கருத்த முகங்கள் உடையோரை பார்த்து நீங்கள் ஈமான் கொண்டபின் நிராகரித்து காபிர்களாகிவிட்டீர்களா? அப்படியானால் நீங்கள் நிராகரித்ததற்காக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும். எவருடைய முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹுவின் ரஹ்மத்தில் இருப்பார்கள். அவர்கள் என்றென்றும் அந்த ரஹ்மத்திலேயே தங்கிவிடுவார்கள். நபியே, இவையெல்லாம் அல்லாஹுவின் வசனங்கள். இவற்றை உண்மையாகவே உமக்கு நாம் ஓதி காண்பிக்கின்றோம். மேலும் அல்லாஹ் உலகத்தோருக்கு அநீதி இழைக்க நாடமாட்டான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியவை. எல்லா காரியங்களும் அல்லாஹுவிடமே மீட்டு கொண்டு வரப்படும். மனிதர்களில் தோன்றிய உம்மத்துகளில் எல்லாம் முஸ்லிம்களே நீங்கள் தாம் மிக்க மேன்மையுடையவர்கள். ஏனெனில் நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீர்கள், தீயதை விட்டும் விலக்குகிறீர்கள். இன்னும் அல்லாஹுவின் மேல் திடமாக நம்பிக்கை கொள்கிறீர்கள். வேதத்தை உடையோரும் உங்களை போன்றே நம்பிக்கை கொண்டிருப்பின் அது அவர்களுக்கு நன்மையாகும். அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டோராயும் இருக்கின்றனர். ஆனால் அவர்களில் பலர் இறை கட்டளையை மீறும் பாவிகளாகவே இருக்கின்றனர்.